பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக வலது கதை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ அற்புதமான கிளைமேட் கொடுத்துருக்கார். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ள போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பிரைஸ் தி லார்ட். உங்களை சுகமாக்குவது அவருக்கு அற்ப காரியம். உங்களை வாழ வைப்பது, உங்கள் கடன்களை அடக்க வைப்பது, உங்களை உயர்த்துவது எல்லாம் அவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆனால் நம்முடைய மனதை நாம் மாற்ற வேண்டும். தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்றால், நம்முடைய மனதின் அடிப்படையிலே தான் தேவன் கிரியை செய்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுங்க கவனிங்கள். அமெரிக்கா தேசத்தில் சில மரங்களை வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். எப்படி நமக்கு இந்த இஜிஜி எடுப்பாங்க, எக்கோ இஜிஜி எடுக்கும்போது நம்முடைய ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியும். அதுபோல் இந்த மரத்துடைய தன்மைகளை அறியறதுக்காக ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க. ஒரு காற்று அடிக்கும்போது இந்த மரத்துடைய வேவ்ஸ் அது எப்படி இருக்குது, அதோடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு அசைவில் அது எப்படி வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்தில் அந்த கருவியை பொருத்தி விட்டார்கள். அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த மரத்துடைய தன்மைகள் எப்படி இருக்குது என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளாக ஒரு 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 கேள்வி வந்துச்சு. இந்த மரத்தை வெட்டும்போது ஒரு மரம் பெரிய மரமாக இருக்குது, அதை பாதி வெட்டும்போது அந்த மரம் எப்படி தன்னை வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம பண்ண வேண்டும் சொல்லிட்டு அந்த பெரிய அந்த தோப்பில் ஒரு நபரை நல்ல அருவாவோடு குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி, அந்த மரத்தை நீ என்ன செய்யணும், வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அந்த குறிப்பிட்ட நபர் அந்த மரத்தை நோக்கி அருவாவோடு வரப்ப வந்த உடனே அந்த மரத்தில் அந்த பொருத்தப்பட்ட மிஷினில் அதிகமான பதட்டம், வேவ்ஸ் எப்படி நம்ம இஜிஜி எப்படி நம்ம ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும்போது மேலேயும் கீழேயும் போகுது போல் திடீர்னு ஒரு பதட்டத்தை வேவ்ஸ் காட்டுதான். இன்னும் அந்த மரத்தை அவன் என்ன செய்யலை, வெட்டலை. இவன் சிந்தித்தான், இவன் சிந்திச்சுட்டே வரான். அந்த குறிப்பிட்ட மரம் இருக்குது, குறிப்பிட்ட மரத்தை பார்த்து இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இவன் மனதில் என்ன செய்து கொண்டிருந்தான், சிந்தித்து கொண்டிருந்தான். இவன் மனதில் சிந்திக்கிறது அங்கே அலைவரிசையிலே காட்டுது. அல்லேலூயா. மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. வேற சரி விட்டுருங்க, இன்னொரு நபரை கூட்டு வேறு மரத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே போல் எந்த மரத்தை ஃபோக்கஸ் இந்த மனிதன் வைக்கிறானோ அந்த மரம் என்ன செய்கிறது, ஆட்டுது. அப்போது மனிதனுடைய எண்ணம் எவ்வளவாய் ஒரு பாதிப்பை உண்டாக்குது என்பதை கடைசி கண்டுபிடிச்சாங்க. இன்னும் அந்த மரத்தை என்ன செய்யலை, வெட்டலை. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய மனதை குறித்து வேத வசனத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நன்மையே சிந்திக்கணும், வெற்றியை சிந்திக்கணும், ஆசீர்வாதத்தை சிந்திக்கணும், சுகத்தை சிந்திக்கணும், தைரியத்தை சிந்திக்கணும். ஒரு சின்ன பலவீனம் வந்துச்சுன்னா மாற்றி என்ன செஞ்சிடக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம மாற்றி என்ன செஞ்சிடக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அதனால தான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். என் கூடயே ஆண்டவர் இருக்கிறாரு, நான் போகையிலையும் வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் வெற்றியே சிந்திக்கணும். இதை மாறி சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம மாற்றி சிந்திக்கும் போது அது பாதிக்கும். ஒரு பிள்ளைக்கு வியாதி வந்துச்சுன்னா நம்முடைய வேவ்ஸை என்ன செஞ்சக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸை அனுப்பக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும், வாதை என் கூடாரத்தை அணுகாது, என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்று போல் இருப்பார்கள், வியாதியை வெளியே
அப்போது நம்ம ஒன்று பயம் பாருங்கள், ஒரு சூழ்நிலையை பார்த்து பயந்த உடனே உங்களுடைய அந்த சரீரத்தில் ஒரு எதிர்மறையான தன்மைகள் வெளிப்படுத்தும். கை நடுக்கம் வந்துடும், ஒரு பதட்டம் வந்துடும், வேர்வை சிந்த ஆரம்பிச்சுவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் உங்களுடைய எண்ணங்களை எப்போதும் வெற்றியாக, ஆசீர்வாதமாக, சுகமாக, பரிபூர்ணமாக, பலனாக, செழிப்பாக, மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அல்லேலூயா, பிரேஸ்லா. நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை சுற்றி பார்க்கும்படி மாறுவேடத்தில் வந்தார். அப்பொழுது ஒரு சகோதரனை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. வாளை எடுத்து அவனை என்ன செஞ்சிடலாம், வெட்டிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஏன் அப்படி நினச்சான்னா, அப்படி நினச்சிட்டு இருக்காரு. கூட மந்திரி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அந்த மனிதனை பார்த்தா இப்படி வருதே அப்படி பண்ண, அந்த பக்கத்தில் இருக்க ஒரு அந்த மனிதன் மந்திரி போய் தனியாக போய், ஏன்னா 2 பேருமே மாறு இடத்துல இருக்கிறாங்க. மந்திரி போய் நம்ம நாட்டோட ராஜாவை குறித்து நீ என்ன நினைக்கிற? அவனெல்லாம் என்ன செய்யணும், கொல்லணும். அவன் என்னத்தை ஆட்சி செய்கிறான்? அவன் ஒரு ஆட்சியும் செய்யலை. நாட்டில் மக்கள்லாம் ஒன்றும் சரியில்லை. அவனை பண்ணக்கூடாது, அப்படி இப்படி நெகட்டிவாக பேசுகிறான். அப்போ உடனே மந்திரி வந்து சொன்னான், ராஜாவே உங்களை குறித்து இப்படிப்பட்ட மனநிலையில் தான் அவன் இருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு என்ன வருது, அவன் மேலே கோபம் வருது. சரின்னு சொல்லிட்டு மந்திரியும் ராஜாவும் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருந்தாங்க. இன்னொருத்தனை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அப்படியே இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துலாமா, அவனை அப்படியே அணைச்சிக்கலாமா, அவனுக்கு பெரிய பதவி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராஜா சொல்லுவார், மந்திரியே, இந்த மனிதனை பார்த்த உடனே என்னால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல, அவ்வளோ ஹாப்பினஸ் வந்துடுச்சு. நீங்கள் போய் அவனை போய் விசாரிச்சுட்டு வாங்க. அவன் போய் போகிறான். தம்பி, நம்ம நாட்டோடைய ராஜாவை குறித்து நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அற்புதமான ராஜாவை கடவுள் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல ஆளுகை செய்கிறார். எல்லா மக்களும் நன்றாக இருக்கிறார்கள். அவர் நீடோடி என்ன செய்யணும், வாழணும், அவருடைய ராஜ்யம் பெருகணும். அப்போ உடனே புரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிட்டீங்களா? அல்லேலூயா, பிரேஸ்லா. நம்முடைய மனதின் அலை வரிசை நம்மை பாதிக்கும், நம் குடும்பத்தை பாதிக்கும், நம்ம இருக்கிற இடத்தை பாதிக்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் மனதின் அலவரிசையில் நீங்கள் பலவீனத்தை, தருத்திரத்தை, பயத்தை, கசப்பை அப்படி வச்சிங்கன்னா அது உங்களை நெஞ்சிடும், அலவரிசை பாதிக்கும். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நம்முடைய மனதின் அலவரிசையை மாற்றி நாம் செழிப்பாய் வாழ்வது எப்படி? அல்லேலூயா. இப்போ குட் நியூஸ் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், லோக்கஸ் என்பது வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகமும் நமக்கு லோக்கஸ்னால் வசனம் இருக்கிற வண்ணமாய் அப்படியே படிக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்கள், இருக்கிற வண்ணமாய். இப்போ நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னா, இந்த வசனத்தை எடுத்து தியானித்து அதை ரேமாவாக கொண்டு வந்து என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அல்லேலூயா. இப்போ இருக்குது, இப்போ சாப்பாடு இருக்குது, சிக்கன் தனியாக இருக்குது, அரிசி தனியாக இருக்குது, பொடி தனியாக இருக்குது, எல்லாமே இதெல்லாம் என்னது, லோக்கஸ். ஆனால் இதை எல்லாவற்றையும் சமைச்சு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் ரேமா. பிரேஸ்லா. லோக்கஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. ரேமா என்றால் அந்த நேரத்தில் ஆவியானவர் ஆராதனை வேலையிலையோ இல்லை உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு வசனத்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் ரேமா. அல்லேலூயா. அந்த நேரத்தில் உங்களுக்காக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்காக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். அப்படி என்றால் ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, நீ வா. அப்போ அந்த வார்த்தை யாருக்கு எந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ரேமா? பேதுருக்கு தான் சொல்லப்பட்ட ரேமா. நம்ம ஆண்டவர் வான்னு சொன்னால் நான் கடலில் போய் என்ன செய்ய போகிறேன், நடக்க போகிறேன், அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தினமும் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து இந்த பைபிள் லோக்கஸை படிப்பீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட ரேமாவாக பேசுவார். இந்த ரேமா தான் உங்களை சுகமாக்கும்.
இந்த ரேமா தான் உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றும். இந்த ரேமா தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு பயந்த சூழ்நிலை இருப்பீங்க, திடீர்னு எத்தனையோ முறை திடீர்னு நமக்கு முன்னாடி ஒரு காரில் ஒரு வசனம் போகும், அது ரேமா. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த செகண்டில் நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போயிடும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம சுதந்திருக்கும் நேரத்தில் திடீர்னு நமக்காக ஜெபிக்க ஊழியக்காரங்க மூலமோ இல்லை ஆராதனையில் நம்ம உட்காந்துருப்போம். பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஐயோ என்னடா நீ சர்ச்சுக்கே போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் உன்னை என்ன செஞ்சுக்கிறேன், பலப்படுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ரேமா என்பது தான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். பிரைஸ்லாம். இப்போ நம்ம பாருங்க, ஆராதனை வேலையில் புத்தாண்டு ஆராதனை அன்னைக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்தை எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதை ரேமாவாக எடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. இது எனக்கு ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட நபருக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் ரேமா. அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்கள் செய்த வேலையில் திடீர்னு ஆண்ட ஒரு வசனம் உங்களை தொடும், ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்கு வேறு வார்த்தை மூலமாக ஆண்டவர் தொடுவார். அப்போது நமக்கு ரேமா தேவை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வலது கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு நாளும் எனக்கு ரேமா கொடுங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி பிரைஸ்லாம். எத்தனையோ முறை பலவீனமான நேரங்களில் டக்குன்னு ஒரு வார்த்தை எனக்கு வந்து எத்தனையோ முறை சுகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஊசியும் போட்டிருக்கிறேன், மாத்திரை நம்ம சாப்பிட்ருக்குறோம். அப்படி இருந்தும் நம்ம சில பலவீனங்களோடு நம்ம இருப்போம் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஒரு வார்த்தையால் நம்மளை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களை ஒரே நிமிஷத்தில் மாற்றுவார். நான் போன வாரம் சாட்சி சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு தேவை, 15 நிமிஷத்தில் அந்த அமௌண்ட் என் கையில் கிடைக்க வைத்தார். ஹல்லேலூயா. அப்போது எப்படி அதை பெற்றுக்கொண்டேன் என்றால், ரேமா, ஆண்டவரே நான் இப்போது இந்த அமௌண்ட் எனக்கு தேவை, நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை செய்த போது 15 நிமிஷத்தில் பணம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் 24 மணி நேரம் உங்கள் கூட பேச ரெடியாக இருக்கிறார். நீங்கள் செவி கொடுக்க ரெடியா? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, செவி கொடுக்க ரெடியா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரா, நான் ரெடியாக இருக்கிறேன், நீ ரெடியா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம செவி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையில் நம்மளை மேலே கொண்டு வந்துடுவார். பிரைஸ்லாம். அந்த ரேமா வந்து நம்முடைய மனதை மாற்றும், நம்முடைய வாயை மாற்றி விடும். அந்த ரேமா அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். பிரைஸ்லாம். அப்போது நம்முடைய எண்ணங்கள் சரியாய் மாற்றுவது எப்படி? இன்றைக்கி ஒரு ரேமா இப்போ சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இல்லையா? உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நேற்று தினத்தில் இதை குறித்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ரேமா கொடுங்க நாளைக்கு அப்படின்னு சொன்ன. ஆண்டவர் சொன்னார், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ரேமா சொல்கிறேன். அப்படி எல்லாரும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் என்று ஒவ்வொருவரும் சொல்லலாம். அல்லேலூயா. சொல்லுங்கள், வலது கை உயர்த்தி, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும், என் குடும்பம் மகிழ்ச்சியாய் மாறும், எங்கள் சபை மகிழ்ச்சியாய் மாறும், எங்கள் சந்ததி மகிழ்ச்சியாய் மாறும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரைட்ஸ்லா. இன்னொரு வார்த்தை ஆண்டு சொன்னார், நீ தைரியசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காலை அந்த வார்த்தையை உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சிலங்க மறந்துடும் பாருங்க. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் தைரியசாலி. திரும்ப திரும்ப சொல்லுங்க, டக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருவாங்க. கிறிஸ்துவுக்குள் நான் தைரியசாலி, கிறிஸ்துவுக்குள் நான் தைரியசாலி, நான் கிறிஸ்துவுக்குள் தைரியசாலி, நான் கிறிஸ்துவுக்குள் தைரியசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய மனதை எப்படி மாற்றி ரேமாவை பெற்றுக்கொள்வது பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். இதில் ஒரு பகுதியை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இங்கே என்ன சம்பவம் நடக்குது என்றால், 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்படியே கவனிங்க, அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு கவனிங்க.
3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. முதல் ராஜா இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா யோசபாத், 3வது யோதமின் ராஜா. எதற்கு எதிராக போகிறாங்கன்னா மோவாபிய ராஜாவுக்கு எதிராக இவங்க 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. இவங்க யுத்தத்துக்கு போகும் பாதை எப்படின்னா வனாந்தரமான பாதை. அல்லேலூயா. போகிற பாதை எப்படின்னா பாலைவனமான பாதை. இந்த பாதையில் போயிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த தண்ணீர் எல்லாமே காலியாகிடுச்சு. எத்தனை ஏராளமான ஒட்டகங்கள், குதிரைகள், மிருக ஜீவன்கள், போர் வீரர்கள், 3 ராஜாக்கள். கடைசி பார்த்தா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. உடனே யோசபாத் ராஜா சொல்கிறான், இங்கே யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்னு சொன்ன உடனே எலிசாவை அழைத்துட்டு வராங்க. எலிசா இங்கே சொல்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15. மைக்கில் வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அல்லேலூயா, இப்போ அவன் லோக்கஸ் சொல்லல, ரேமா சொல்றான். இப்போ நான் சொல்ல கொஞ்சம் கவனிங்கள். இப்போ பாலைவனத்தில் தண்ணி இல்லை, 3 படைகளுடைய ராஜாக்களுக்கு இப்போ தீர்வு சொல்லணும். 3 படைகள் வந்துட்டு இருக்காங்க, மிருக ஜீவன்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவை என்னது? தண்ணி. இப்போ தண்ணி எப்படி வரும்னு தீர்வு சொல்லணும். அதான் ரேமா. அல்லேலூயா. இப்போ அதான் ரேமா. இப்போ உடனே தீர்க்கதரிசி எலிசா வருகிறார், பாடி ஆராதிக்கிறாங்க. ஏன் ஆமாம், ஆராதனையில் கலந்துக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. இப்போ நான் ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்காம நான் ஆராதனையில் பொதுவாக பாட்டு பாடி உங்களுக்கு யாருக்கும் ஜெபம் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா அங்கே ரேமா என்ன செஞ்சுருக்காது? செயல்பட்டுக்க மாட்டாது. அல்லேலூயா. இப்போ ரேமா செயல்பட வேண்டும் என்றால் நம்ம தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். இப்போ எப்படி நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டோட சத்தத்தை கேட்கும்போது அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த 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 எலிசா இப்போ இவங்க சூழ்நிலைக்கு பாலைவனத்தில் எத்தனை போர் போட்டாலும் தண்ணி வராது. இப்போ இவங்க சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தை தேவை. அல்லேலூயா. இப்போ உடனே கர்த்தருடைய கரம் எலிசா மேல் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இங்கே வெளிப்படுகிறது. வேத வசனம் சொல்லுது, முதல் காரியம், இந்த பள்ளத்தாக்கிலே, அல்லேலூயா, இந்த பள்ளத்தாக்கிலே அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே, முதல் வார்த்தை சூழ்நிலை இருக்கிற இடத்துல இருந்தால் ரேமா வெளிப்பட போகுது. அல்லேலூயா. உங்கள் பலவீனமான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், பயமான நேரத்தில், வியாதிகள் நிறைந்த நேரத்தில், கடன் உள்ள இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு வனாந்தரத்தை மாற்றிட்டு பேசலாண்டவர் அந்த இருக்கிற வனாந்தரத்திலிருந்து பேசுகிறார். அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில், இந்த வனாந்தரத்தில், இந்த பலவீன நேரத்தில் நான் உன்னோடு பேச ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பலவீனம், இந்த பள்ளத்தாக்கில், இந்த பள்ளத்தாக்கில். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வலது கையை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை எனக்கு கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த ரேமா தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, என் சூழ்நிலைக்கு ஏற்ற, என் குடும்பத்துக்கு ஏற்ற, எங்கள் சபைக்கு ஏற்ற ரேமாவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த பள்ளத்தாக்கிலே எப்பயுமே ஆண்டவச்சுனா வனாந்தரத்திலிருந்து தான் செழிப்பை உண்டாக்குறார். உன் சூழ்நிலையிலிருந்து தான் உன்னை உயர்த்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உன் பலவீனத்திலிருந்து தான் உன்னை பலனாய் மாற்ற தேவன் வைத்திருக்கிறார். உன் கடனில் இருந்து தான் உன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் உனக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் சோர்வான சூழ்நிலையிலிருந்து தான் உன்னை மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைச்சிருக்கார். அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில், பிரைஸ்லா, இந்த பள்ளத்தாக்கில். அப்போ நல்லா புரிந்துக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இங்கே தாங்க மனதை மாற்ற வேண்டும். உங்கள் சூழ்நிலையிலிருந்து ஆண்டோடைய ரேமா வருது, எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எல்லா பகுதியிலையும் நீ வாய்க்காலை எதுக்கு வெட்ட சொல்லியிருக்காங்கன்னா, வாய்க்காலை வெட்டும் போது என்ன வரும்? தண்ணி வரும். ஆனால் தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை வனாந்தரத்தில் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய எப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் வெட்டுகிறீர்களோ, எப்படிப்பட்ட வாய்க்கால்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்களோ, அப்படிப்பட்ட வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நான் புரியுமா சொல்கிறேன்? இப்போ எதுக்காக வாய்க்கால் வெட்டுறாங்க தெரியுமா? ஒரு நன்மையை எதிர்பார்க்குறாங்க.
ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஜீவனை எதிர்பார்க்குறாங்க. தண்ணி வரலன்னா எல்லாருமே அவுட்டு. அல்லேலூயா. இப்போ எதை எதிர்பார்த்து வாய்க்கால் வெட்டுறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன், என்னை உயர்த்த போகிறேன், என்னை சுகமாக்க போகிறேன், நான் அதை எதிர்பார்க்கிறேன். வாய்க்காலை எங்கும் வெட்டுங்கள். நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்கும் என்றால் எல்லா பகுதியிலையும் நீங்கள் நன்மையான, ஆசீர்வாதமான, வெற்றிகரமான வாய்க்காலை ஆயத்தப்படுத்தணும். இப்போ சுகத்துக்கு ஒரு வாய்க்கால் ஆயத்தப்படுத்துங்க, பொருளாதாரத்துக்கு ஒரு வாய்க்கால் ஆயத்தப்படுத்துங்க, பணத்தினுடைய உயர்வுக்கு, ப்ரொமோஷனுக்கு ஒரு வாய்க்காலை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாய்க்காலை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்க்காலை ஆயத்தப்படுத்துங்க, சபைக்கு ஒரு வாய்க்காலை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு எல்லா பகுதியிலையும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? நன்மை எதிர்பார்த்து ஆயத்தப்பட வேண்டும். எனக்கு தீமை நடக்குமோன்னு சொல்லி வாய்க்கால் வெட்டக்கூடாது. நான் பலவீனம் ஆயிடுவேனோன்னு சொல்லி வாய்க்கால் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. பயந்து போய் எதையும் மனதில் வச்சு வாய்க்கால் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. நம்ம வெட்டணும். என் பிள்ளைகளின் சந்ததி சந்ததி ஒளிவு கன்றுகள் போல் இருப்பார்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காது இருப்பேன். அல்லேலூயா. இன்னும் தண்ணி வரவில்லை, இன்னும் நன்மை நடக்கல, ஆனால் நீங்கள் வாய்க்காலை வெட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் பலன் மேல் பலன் அடைவேன், என் சரீரத்தில் ஒரு வியாதியும் எனக்கு வராது. அல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் எப்பொழுது வெற்றி பெறுவேன். சொல்லுங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். இப்போ வாழ்க்கை முழுவதுக்குமே என்ன செஞ்சீங்க? ஒரு வாய்க்கால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் அங்கே காரியம் நடக்காது. உங்கள் சூழ்நிலை வனாந்தரமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ரேமா சொல்லுது, நீ ஆயத்தப்படு, சந்தோஷமாய், சமாதானத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, வெற்றிக்கு, ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலை நீ வெட்டு. வாய்க்காலை வெட்டு என்றால் என்ன அர்த்தம் என்றால், உன் மனதை ஆயத்தப்படுத்து. உன் மனதை வெற்றிக்கு ஆயத்தப்படுத்து, சுகத்துக்கு ஆயத்தப்படுத்து, மேன்மைக்கு ஆயத்தப்படுத்து, பலனுக்கு ஆயத்தப்படுத்து, ஐஸ்வர்யத்துக்கு ஆயத்தப்படுத்து, லட்சத்துக்கு ஆயத்தப்படுத்து, கோடிகளுக்கு ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்தாமல் தண்ணி வந்தால் தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆயத்தம் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்கிறேன், எல்லாம் கவனிங்கள். இப்போது ட்ரெயின் நமக்கு நைட்டு 7 மணிக்கு நீங்கள் சென்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்க. சென்னைக்கு நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு தீர்மானம் என்ன செய்வீங்க? அடுத்த மாதம் நீங்கள் சென்னைக்கு போக போகிறீங்க. நெக்ஸ்ட் வீக்குன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? பேசுவீங்க, நம்ம அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், சென்னைக்கு போக போகிறோம். அடுத்து என்ன செய்வீங்க? டிக்கெட்டை ரிசர்வேஷன் என்ன செய்வீங்க? அப்போ அதுக்கு எங்கே போவீங்க? ரயில்வே ஸ்டேஷன் போவீங்க. பணத்தை கொடுத்து ரிசர்வேஷன் என்ன செஞ்சுருவீங்க? பண்ணி பிரெத்துலாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பண்ணி வச்சுப்போம். இப்போது நாட்கள் போயிட்டுருக்குது. ஆனால் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன ஆயத்தம் பண்ணீங்க? போகணும். ரெண்டாவது டிக்கெட்டை வாங்கிட்டு ஆயத்தப்படுத்திட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது, அந்த நாள் வரும்போது 7 மணிக்கு ட்ரெயின்னா சர்ச்சுக்கு வரும் மாதிரி வந்தால் ட்ரெயின் என்ன செய்யாது? அப்போ அதெல்லாம் எப்படி ஃபஸ்ட்டு அந்தளவுக்கான நாங்கள் டேஸ் இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அது தெரியுமே. 7 மணிக்கு ட்ரெயின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பிரெத்தில் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபா இருந்தால் நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க தெரியுமா? 6 மணிக்கெலாம் போய் நின்றுவீங்க. இல்லையா? போய் நின்றுட்டு பிளாட்பாரத்தில் X2 எங்கே வரும், அடுத்த ஆயத்தை பாருங்கள். உள்ளே போய்ட்டு ட்ரெயின் அம்மாட்டுக்கு ஏறுவோம். அப்படி பிள்ளைங்களாம் இருக்காங்க, நம்ம எங்கே செய்யணும்? கரெக்டான பிளாட்பாரத்தில் போய் அதை விசாரித்து அதை ஆயத்தம் பண்ணிவிட்டு இப்போ 6:35 கொஞ்சம் சிரிச்சுட்டு இருப்பீங்க. 6:40 ட்ரெயின். உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? நல்லா நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த இதை புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நாமும் நன்மையை எதிர்பார்க்கணும். இப்போ புரிஞ்சுட்டீங்க. 6:50க்கு அவன் சொல்கிறாங்க ட்ரெயின் வரப்போகிறது. அந்த சிம்டம்ஸ் தெரியுது. இப்போ அப்படியே பிளாட்பாரத்தை பார்த்துட்டு இருக்கோம், தண்டவாளத்தை பார்த்துருக்கோம், அந்த ஒரு அதிர்வு தெரியுது. வந்துருச்சுடா அல்லேலூயா, வந்துருச்சு. இப்போ போயிட்டு இருக்குது. X1 வந்துருச்சு. அடுத்து என்ன வரப்போகிறது?
S2 அடுத்து எதை தேடுவீங்க? இன்ஜினை தேடுவீங்களா, டோரை தேடுவீங்களா? டோர் 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 டோர். இப்போ நீங்கள் ஒரு வாரம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நான் சென்னைக்கு போக போகிறேன், குடும்பமாக போக போகிறேன், அப்படி உட்காந்து போக போகிறேன், ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். அந்த எதிர்பார்த்த நன்மை ஒரு நாள் அந்த ட்ரெயின் வந்தது போல் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ நன்மையை எதிர்பார், சுகத்தை எதிர்பார், வெற்றியை எதிர்பார், லட்சங்களை எதிர்பார், பெருக்கத்தை எதிர்பார். ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். இப்போ எலிசா டக்குன்னு எடுத்து ஒரு 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 எல்லாத்துக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணி கொடுக்கல. எப்படி மனசை மாற்றுறா இருப்பாங்க. இதான் தேவனுடைய சிஸ்டமேட்டிக். உங்கள் மனம் மாறாத வரை வாழ்க்கை மாறாது. உங்கள் மனதில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன எங்கே வாசித்தோம்? இந்த வனாந்தரத்தில், அங்கேருந்து இந்த பள்ளத்தாக்கில். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் சூழ்நிலை அப்படி தான். ஆனால் நீங்கள் வாய்க்காலை வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? இன்றைக்கி முதல் நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்து நான் இப்படிலாம் வாழ போகிறேன் வாய்க்கால். இன்றைக்கி நம்ம 5 ப்ராஜெக்டை பற்றி பேசணும். எதுக்காக 5 ப்ராஜெக்டை பற்றி ஆண்டவர் நம்மளுக்கு பேச வைக்கிறாருன்னா, வாய்க்கால் என்ன செய்யு? வெட்டு. ஹல்லேலூயா. பல லட்சங்களை குறித்து சிந்தி, கோடிகளை குறித்து சிந்தி, சுகத்தை குறித்து சிந்தி, பெருக்கத்தை குறித்து சிந்தி. ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாற்ற வேண்டும். மூன்றாவது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ சூழ்நிலையை சொல்கிறார் ஆண்டவர். சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்துட்ட, ஆனால் 6:30 வரை ட்ரெயின் வரல. ட்ரெயின் வரக்கூடிய அறிகுறியே தெரியல. அல்லேலூயா. 6:50 வரை ட்ரெயின் வரக்கூடிய அறிகுறி தெரியல. ஆனால் குறித்த நேரத்தில் ட்ரெயின் வந்தது. அல்லேலூயா. நீங்கள் இப்போ இந்த ஆயத்த வேலையில் எப்படி இருக்குன்னா, உங்கள் மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற வேலையில் ஒருவேளை எதுவுமே நடக்காத மாதிரி தோன்றலாம். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கி என்னடா மக்கள் இப்படி இருக்காங்க? இது அறிகுறி அல்ல. காற்றையும் நான் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் சபை நிரப்பப்படும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமான் ஆவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சுகத்தை என்ற வாய்க்காலை வெட்டுங்கள். ஒரு செகண்டில் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. பலன் மேல் பலன் அடைய வைப்பார். பாருங்க, அப்போது காற்றையும் நீ காண மாட்ட, மழையும் நீ காண மாட்ட. சூழ்நிலையை நீ என்ன செய்யாத, பார்க்காத. சூழ்நிலையை யோசிக்காத. நீ பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று எது தெரியுமா? நன்மை மாத்திரமே, சுகம் மாத்திரமே, வெற்றி மாத்திரமே, மேன்மை மாத்திரமே. அந்த வாய்க்காலை நீ வெற்றி கொண்டு வேண்டும். பாருங்க, 4வது, ஆனாலும் வாசிங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே நடக்கல, எவ்வளோ தரிசனம் இருக்குது, ஒன்றுமே நடக்கல. கலங்காத. காற்றையும் காண மாட்டேன், மழையும் அந்த அறிகுறியே தெரியாது. ஆனாலும் விசுவாசத்தோடு இருங்கள். வாய்க்காலை வெட்டிட்டு என்ன செய்யுங்க? விசுவாசத்தோடு இருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, சுமித் விக்லேஸ்வர்த் என்ற ஒரு தேவ ஊழியர், அவர் 19 பேர்த்த உயிரோடு எழுப்பினார். நிறைய அற்புதங்கள் அவர் மூலமாக ஆண்டவர் செஞ்சார். ஒரு நாள் ஒரு சகோதரன் வீட்டுக்கு சுமித் விக்லேஸ்வரத்தை கூப்பிட்டு போனாங்க. போனால் அந்த சகோதரனோட கால், அவனுக்கு ஒரு கால் என்ன செய்யலை, வராது. உடனே சுமித் விக்லேஸ்வர் சொன்னாராம், இவனுக்கு 2 அழகான ஷூ வாங்கிட்டு வாங்க. இல்லையா? ஷூ போடும் அளவுக்கு அவனுடைய கால் அது ஒரு கால் உயரமாக இருக்கும், ஒரு கால் குட்டியாக இருக்கும். இல்லையா? அப்போ அவர் சொன்னாராம், இந்த 2 பேத்துக்கு என்ன செய்யுங்க, ஷூ வாங்கிட்டு வாங்க இந்த பையனுக்கு. அவங்க அப்படியே முழிச்சாங்களாம். பாஸ்டர், 2 கால் வித்தியாசமாக இருக்குது, எப்படி நடக்க முடியும்? இல்லை, நீ வாங்குங்க. அவங்க நம்பிக்கையும் இல்லையா. உடனே சுமித் விக்லேஸ்வரத்தை என்ன செஞ்சாராம், அந்த பையனை கூட்டுட்டு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு செப்பல் கடைக்கு போனாங்களாம். செப்பல் கடையில் போய்
இந்த பையனுடைய அளவு சொல்லி ஷூ ரெடி பண்ணுங்க, ஷூ கொடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு ரைட் சைடில் இருக்க காலில் அந்த ஷூவை மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியாது, அந்த கடைக்காரனுக்கு இவன் வந்து கொஞ்சம் கால் வந்து சிறுசாக இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. 2வது கால் அந்த ஷூவை இப்படி மாட்டு இருக்காண்டு கொண்டு போனாங்களாம். அந்த கால் டக்குன்னு வளர்ந்துருச்சான். பாரிஷாக பாலா பாலா அல்லேலூயா அல்லேலூயா. மனதை அவன் எப்படி ஆயத்தம் பண்ணிட்டார் பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு நன்மை நடக்கும், எனக்கு சுகம் நடக்கும், எனக்கு வெற்றி நடக்கும், எனக்கு மேன்மை உண்டாகும். எந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன், அந்த எதிர்பார்ப்பை நான் காண்பேன். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு சாதாரண ட்ரெயினுக்கு நம்ம எப்படி அழகாக கன்ஃபார்ம் பண்ணுறோம். அல்லேலூயா. எவ்வளோ மழை வந்தாலும் ட்ரெயின் நெஞ்சிடும், வந்துடும்டா வந்துடும்டா வந்துடும்டா, ஏன்னா இவன் டிக்கெட் வாங்கியிருக்கான் பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ்லா. அப்போது அது சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. இங்கே வேதவசனம் சொல்லுது, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும், செழிப்பு உண்டாகும், வெற்றி உண்டாகும், சபையிலே பெருக்க உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. சொல்லும்போது தண்ணி என்ன செய்யலை, வல்ல பாங்க. அடுத்தது 5வது பாயிண்ட், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நீங்கள் எந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, எந்த மேன்மையை நம்ம எதிர்பார்க்குறோமோ அது அற்பமான காரியம். நம்ம வீடை எதிர்பார்க்குறோன்னா அது அற்பமான காரியம். நம்ம பெருக்கத்தை எதிர்பார்க்குறோம், அது அற்பமான காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம சபை பாருங்கள், பேக்ரவுண்டு அவ்வளோ அழகாக மாறப்போகிறது. அநேக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வரப்போகிறது. நான் அதுக்காக வாய்க்காலை வெட்டி வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. கொயர் டீம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. 10 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கே சபையில் நிரம்பி வழிகிற கூட்டத்தை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறத நான் பார்க்குறேன். மெயினில் ஒரு பில்டிங்கை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அநேக கார்கள் நிறுத்த வேண்டிய கார் பார்க்கிங்கை நான் பார்க்கிறேன். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். இதனால் இப்போ என்ன செய்கிறேன், வாய்க்காலை வெட்டுகிறேன். ஹல்லேலூயா. வாய்க்காலை என்ன செய்கிறேன், வெட்டுகிறேன். பாருங்கள், இது கர்த்தரின் பார்வைக்கு உங்களுக்கு எந்த நன்மையோ அதுக்கு ஆண்டவர் சொல்ல, எல்லாம் ஈஸிப்பா ஆண்டவரே, 1 லட்சம் ஆண்டவரே, இது அற்பமான காரியம். அல்லேலூயா. ஆண்டவரே, கோடி, இது அற்ப காரியம். ஆண்டவரே, நான் சுகமாகணும், இது அற்ப காரியம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களா வீடு கொடுங்க, இது ஒரு அற்பமான காரியம். அல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்துங்க, இது அற்ப காரியம். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் நானும் விரும்புகிற காரியம் அற்பமான காரியம். பிரைஸ்லா. அல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் இந்த விசுவாசத்தினால் மாத்திரமே தான் நாம் ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்க, நம்முடைய எண்ணங்களை நீங்கள் எல்லா பகுதியிலையும் மாற்ற வேண்டும். எல்லா பகுதியும். படிப்புலையா, படிப்பில் மற்ற பிள்ளைங்க பேசுமா, நம்ம பேசக்கூடாது. நம்ம எப்படி வெற்றணும் தெரியுமா, என் பிள்ளைங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுவார்கள், எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவார்கள். இப்போ நீங்கள் வெற்றி வச்சிடணும் வாய்க்கால. அல்லேலூயா. நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும், நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும். இப்படி விதைக்கணும். அல்லேலூயா. வாய்க்கால் என்ன செய்யணும், வெற்றணும். பாருங்கள், இது கர்த்தரின் பார்வையில் அற்ப காரியம். 6வது பாருங்க, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக வருதோ, எந்த பலவீனம் உங்களுக்கு எதிராக வருதோ, எந்த கஷ்டம் உங்களுக்கு எதிராக வருதோ, எந்த பயம் உங்களுக்கு எதிராக வருதோ, கர்த்தருடைய ஆவியான சொல்ற, அதை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நீ அந்த பலவீனத்தை நீ ஜெயிப்ப, அந்த பிரச்சனை நீ ஜெயிப்ப, அந்த சூழ்நிலை நீ ஜெயிப்ப. கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. 6வது பாயிண்ட் சொல்கிறேன், கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பா. பயமாக இருக்குது ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல, அந்த பயத்தை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீ பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா.
ஏன்னா நீ வாய்க்காலை வெட்டி விட்டாய், உன் மனதை நீ மாற்றி விட்ட. ஆகையா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அதை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கடுத்து 20வது வசனம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, இவங்க வாய்க்காலை வெட்டினாங்க, காற்றையும் மழையும் சூழ்நிலை என்ன செய்யலை, பார்க்கல, விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அல்லேலூயா, தண்ணி நிரப்பப்படும். இப்போ அது வாய்க்காலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, தண்ணி கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. மனிதனால் உண்டாக்கப்பட்ட ட்ரெயின் குறித்த நேரத்தில் வர முடியுமாண்ணா? தேவன் சொல்கிறார், குறித்த நேரத்தில் உனக்கு நன்மை நான் செய்வேன், உனக்கு அற்புதத்தை நான் செய்வேன், உனக்கு வெற்றி வரும், உனக்கு வெற்றி வரும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த பாலைவனத்தில் தண்ணி புறப்பட்டு வந்த போது எங்கெல்லாம் வாய்க்கால் வெட்டப்பட்டுச்சோ அந்த வாய்க்காலுக்குள்ளெல்லாம் தண்ணி பாய்ந்துருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாய்க்காலை வெட்டி வச்சிருங்க. நல்லா நான் ஜெபிப்பேன், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், நல்லா நான் பாடுவேன், வேத வசனத்தை நான் புரிந்து கொள்வேன், எனக்கு ரேமா கிடைக்கும், ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. 2வது வாய்க்கால பொருளாதாரத்தில் வெட்டி வச்சிருங்க. என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், என் கடனெல்லாம் அடைக்கப்படும். இல்லை, சூழ்நிலை என் சம்பளமே கம்மியாக இருக்குது, இதில் எப்படி பார்க்காதீங்க, வாய்க்காலை மட்டும் வெட்டி வைங்க. நகையில் பேங்களுக்கு நகையெல்லாம் திருப்பப்படும். வாய்க்காலை வெட்டி வச்சுருங்க, கடனெல்லாம் அடைக்கப்படும். அநேகருக்கு நான் கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. வாய்க்காலை வெட்டி வையுங்கள். இப்போ சபையுடைய சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய பில்டிங்கை கொடுப்பார், வாய்க்காலை வெட்டுவோம். கர்த்தர் நம்ம சபை மக்களை ஆசீர்வதிப்பார், வாய்க்காலை வெட்டுவோம். இப்போ இவர்கள் வாய்க்காலை வெட்டி ஆயத்தத்தோடு இருந்த போது தண்ணி எந்த குடும்பத்தில் நீ வெட்டி வச்சிருக்கியா, வாய்க்காலை வெட்டி வச்சிருக்கியா, குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் போயிடும். சரீரத்தில், ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், ஆண்டவரே என் வயது திரும்ப வாழ வயது போல் இருக்கணும், ஆண்டவரே. எண்ணங்கள் எண்ணங்கள் ஓடினால் நான் இலைப்படைய மாட்டேன், ஆண்டவரே. வாய்க்கால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றுவது தான் இங்கே வாய்க்காலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எண்ணங்களை மாற்றி என்ன பலப்படுத்த கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆண்டவரே. ஆண்டவர் உங்கள் வருக வர நான் பலனோடு இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் குடும்பத்தில் எங்கள் சபை மக்களுக்குள்ள ஒரு வியாதியும் வராது. வாய்க்கால் வாய்க்கால் வாய்க்கால். இப்போ பாருங்க, இவங்க எதிர்பார்த்த நன்மை அப்படியே தண்ணி அப்படியே ஓடி வருது. தண்ணீரால் தேசம் நிரம்பிற்று. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு என் அக்கௌண்ட் நிரம்பணும், எங்கள் சபை நிரம்பணும், சந்தோஷம் நிரம்பணும், மகிழ்ச்சி நிரம்பணும், வெற்றி நிரம்பணும், தைரியம் நிரம்பணும். தைரியத்துக்கு எத்தனை பேர் வாய்க்கால் வெட்டி வச்சுருக்கீங்க? நான் தைரியமாக இருக்கணும், ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி இப்படி காட்டுறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், தைரியத்துக்கு நான் வாய்க்காலை வெட்டி வச்சுருக்கேன், ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலை வெட்டி வச்சுருக்கேன், சுகத்துக்கு நான் வாய்க்காலை வெட்டி வச்சுருக்கேன். அல்லேலூயா. இப்போ உங்கள் சரீரத்தை திடீர்னு ஒரு வியாதி வருது, குடும்பத்தை திடீர்னு வரும்போது உடனே நீங்கள் என்ன சொன்னா, இயேசுவின் தழுமுகா சுகமாக இருக்கிறேன், இந்த வாய்க்காலை என்ன செய்கிறேன், வெட்டுகிறேன். அல்லேலூயா. வாதம் கூடாரத்தை அணுகாது. உடனே எழுத்து நிற்கணும் பிசாசை பார்த்து. பாருங்க, இப்போ உடனே என்ன ஆச்சு தெரியுமா? இவங்க எதிர்பார்த்த தண்ணி வனாந்தரத்தில் எப்படிங்க தண்ணி வரும்? நீ சிந்தனையை மாற்றினால் உனக்கு செழிப்பு வரும், சுகம் வரும், மேன்மை வரும், லட்சங்கள் வரும், கோடிகள் வரும், பெருக்கம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அடுத்தது 7வது பாயிண்ட், 8வது பாயிண்ட் பாருங்க, 22வது வசனம் வாசிப்போமா? மைக்கில் வாசிங்க. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனதில் வெற்றி, நன்மை, ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு, மேன்மை இதிலையே சிந்திச்சு, நன்மையே சிந்திச்சுட்டு இருந்தால் நீங்கள் சிந்திக்கிற நன்மை பிசாசுக்கு தீமையாக தெரியும். அல்லேலூயா. இப்போ இந்த தண்ணீர் வாய்க்கால் வந்து அப்படி நிரப்புது. இப்போ மோவாபியர் படையர்கள்
அந்த தண்ணீரை பார்க்குறாங்க. சூரியன் அந்த தண்ணி மேல் பட்டு அந்த தண்ணி முழுவதும் இரத்தமாக மாறிருக்கு. இவங்களுக்கு ஜீவன், இவங்களுக்கு மரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் அதனால தான் நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை, வெற்றியை, நன்மையை பேசி கொண்டிருக்கிற சபையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அற்ப ஆயுசை குறித்தோ, தரத்திரத்தை குறித்தோ, பலவீனத்தை குறித்தோ, பயத்தை குறித்தோ நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிரேஸ்லா. நம்முடைய எண்ணங்கள் எப்போதுமே சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் நல்லா வர்றதுக்கு வேத வசனத்தை வச்சு நம்ம எண்ணத்தை ஆயத்தப்படுத்தணும். இப்போ இவங்க எதிரி பார்க்குறாங்க, ஐயோ ஃபுல்லாக ரத்தமாக மாறிச்சியா. அவன் நினைக்கிறான், இந்த வந்த 3 ராஜாக்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு எல்லாரும் நினச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்கடா, நம்ம போய் என்ன செஞ்சிடலாம், அவங்கள போய் பிடிச்சிடுவோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வசனம் வாசிப்போமா? 23 வாசிங்க. அதனால் அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே, கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். 24. அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்பக்கத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து. ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்களுக்கு ஜீவன் வந்துருச்சு, தண்ணி குடிச்சு. வனாந்தரத்தில் அழிவுக்கு இருந்தாங்க, ரேமா வந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, மனதை மாற்றினாங்க. இப்போ தண்ணி வந்த உடனே எல்லாரும் பலப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் பலப்பட்டு யுத்தத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச நன்மை பிசாசுக்கு, எதிரிக்கு தீமையாக தெரிஞ்சிச்சு. எப்படின்னா, அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, சண்டையை போட்டாங்கடா, நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், அவங்கள கொள்ளடிச்சிருவோம்டான்னு சொல்லிட்டு இவங்க யார் சாதாரணமாக வந்துட்டு இருக்காங்க. உடனே இவர்கள் 3 ராஜாக்களும் படைகளும் எழும்பி போய் அவர்களை முறியடித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக வருகிற அத்தனை காரியத்தை நீ முறியடிப்பாய். உன் பலவீனத்தை, உன் சோர்வை, உனக்கு பண கஷ்டத்தை, உன் பயத்தை நீ முறியடிப்ப. அல்லேலூயா. ஏன்னா உன் எண்ணங்கள் நீ மாற்றி விட்டாய். முற்றிலும் முறியடித்து விட்டார்கள். அல்லேலூயா. முற்றிலும் முறியடிச்சிட்டாங்க. இப்போ நல்லா சொல்லுங்க, ஆவியான சொல்லாரு, நீ நன்மையை, வெற்றியை, சுகத்தை, மேன்மையை, செழிப்பை இதே நீ சிந்திச்சுட்டு இருக்கும்போது பிசாசுக்கு அப்படியே ஆப்போசிட் நடக்குமா? அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் என்னை கவனிங்க. நல்ல மக்கள், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரியுங்க. எதற்காக நம்ம செழிப்பை, வெற்றியை, சந்தோஷத்தை, சுகத்தை ஏன் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இதை மாற்றி சிந்திச்சிட்டேன்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் அவங்க போயிடும். மோவாபிய ராஜாவுக்கு போயிடும். பிரேஸ்லா. இவங்க நன்மையை பார்த்தாங்க, இவனுக்கு தீமை நடந்துச்சு, எல்லாம் தோற்று போயிட்டாங்க. நீ வெற்றியை சிந்திக்கும் போது பிசாசு தோற்று போவான். ஆனால் நீ தோல்வியை சிந்திக்கும் போது அவன் ஜெயிச்சிருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ பயத்தை சிந்திக்கும் போது அவன் தைரியமாக வந்து உங்க கூட என்ன செய்வான்? இல்லையா? பாங்க, இப்போ நாய் கூட பாங்க, நாயோ எந்த விலங்கு கொடுத்தும் எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற பெரியவர். இப்போ வரும்போது நம்முடைய வேவ்ஸு அந்த அனிமல்ஸுக்கெலாம் தெரியுமா? இல்லையா? எதை கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை, செழிப்பை, வெற்றியை, பரிபூர்ணத்தை சிந்திச்சுட்டே இருந்தால் அவனுக்கு என்ன ஆகும்? நீங்கள் செழிப்பை சிந்திச்சா அவன் தருத்திரம், நீங்கள் வெற்றியை சிந்திச்சா அவனுக்கு தோல்வி, நீங்கள் தைரியத்தை சிந்திச்சா அவனுக்கு பயம். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்கள் நல்லா இருப்பேன் அப்படி சிந்திச்சிங்கன்னா அவன் கெட்டு போயிடுவான். பிரைஸ்லா. அப்போ சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். சிந்தனையில் நெகட்டிவ் சிந்தனைக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ என் சூழ்நிலை எப்படி இருக்கு? இல்லை, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எங்கள் சபை இப்போ இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு பழுகி பெருகும். நான் பலன் மேல் பலன் அடைவேன். உள்ளுக்குள்ள போகிறது ஒன்று என்னை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. பிசாசு அது அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள போவது ஒன்று என்ன செய்யாது? பிள்ளைகளுக்கு சேதப்படுத்த முடியாது. நீ எதை சிந்திக்கிறாயோ அது வாய்க்கால். அந்த வாய்க்கால் வெட்டும்போது தண்ணி உன்கிட்ட வந்துடும். உனக்கு வந்த அதே நன்மை அவனுக்கு தீமை. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால சிந்தனை முக்கியம். சிந்தனை மாறினால் வாய் வார்த்தை மாறிடும். முடியும், என்னால் முடியும்,
அல்லேலூயா. எங்கள் சபை ஆஸ்வதிக்கப்படும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். எல்லாம் சொல்லுவோமா? என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நான் கிறிஸ்துவுக்குள் தைரியசாலி, நான் கிறிஸ்துவுக்குள் நான் சுகவான், கிறிஸ்துவுக்குள் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அப்படின்னா அவனுக்கு என்ன ஆயிருந்து? சாதாரண தண்ணீர் இவங்களுக்கு ஜீவன், அதே தண்ணி அவங்களுக்கு ரத்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, முறியடித்தான். 10வது காரியம் 25வது வசனத்தில் கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, வாசிப்போமா? 25 கடைசி பகுதி. அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். அல்லேலூயா. உண்மையாகவே இவங்க மட்டும் வாய்க்காலை வெட்டல, எண்ணத்தை மாற்றலைன்னா மோவாபியர்கள் வந்து இந்த 3 ராஜாக்கள் தண்ணி இல்லாமல், விலங்குகள் தண்ணி இல்லாமல் அத்தனை முறியடித்து கொள்ளை அடித்து போயிருப்பான். நல்லா புரிஞ்சு நல்லா பாங்க. உங்கள் நினைவு எப்படி அப்படியே மரணமும் ஜீவனும். நம்ம ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. நம்ம எண்ணத்தை மாற்றாத வரை நம்முடைய ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க, அது மட்டும் முக்கியம். நீ வந்து பயத்தையும் வியாதியையும் கடனையும் சோர்வையும் அப்படி எண்ணிட்டு இருந்தனா நீ வாய்க்கால் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? உனக்கு வெட்டிட்டு இருக்கிற. அப்போ உனக்கு இப்படி தண்ணி வரக்கூடாது, அவனுக்கு என்ன தண்ணி போயிடும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்போ சிந்தனை முக்கியம். சிந்தனை முக்கியம் என்ற வார்த்தை 8000 வாக்குத்தத்தம் இருக்குதுங்க. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது? 8000. ஏன்னா நம்ம சிந்தனையை மாற்ற நல்ல வார்த்தையை எடுத்து 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 கேளுங்கள், தியானிங்கள், இந்த செய்தியை கேளுங்கள், இதே கேளுங்க. ஏன்னா உன் சிந்தனை மாறலைன்னா உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம். எப்போ சொல்றாரு? நீ முதல்ல வாய்க்காலை வெட்டினாதான் நான் செய்ய முடியும். அல்லேலூயா. உன் மனதை மாற்றினாதான் உனக்கு நான் உதவி செய்ய முடியும். ஒன்றில் நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னா வாய்க்கால், நீ வேறு வாய்க்காலை வெட்டிட்டேன்னா அதுதான் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நல்லா புரிந்துக்கணும். அதனால் வேத வார்த்தைக்கு சிந்தனையில் நீங்கள் இடம் கொடுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வாங்க. பைபிள் ஸ்டடியில் என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஆராதனையில் என் கூட பேசுங்க. ரேமா 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 தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது அது உங்களுக்கு ரேமா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கூட ஆண்டவர் பேச மாட்டார். ஏன் தெரியுமா? வாஞ்சி இல்லாதவங்க கூட பேச முடியாது. அவர் பேச ரெடியாக இருக்கார், நீ கேட்க ரெடியாக இல்லை. அதனால நீ அவர் சத்தத்தை என்ன செய்ய முடியல, கேட்க முடியும். அதனாலாம் சொல்ல வரேன், நீங்கள் வாஞ்சையோடு வர வேண்டும். ஆண்டவர் என் கூட பேசுங்க, அது அந்த ரேமாவை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க ஆண்டவரே. கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தை 26 கடைசி பகுதி. ஆனாலும் அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அவர்களால் உங்களை மேற்கொள்ள பிசாசினால் கூடாமல் போயிற்று. உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்க அவனால் கூடாமல் போயிற்று. உங்களை பயமுறுத்த அவனால் கூடாமல் போயிற்று. உங்களை அழிக்க அவனால் கூடாமல் போயிற்று. காரணம் என்ன? உங்களுடைய எண்ணம் என்ற வாய்க்காலை நீங்கள் வெட்டி விட்டு ஆயத்தப்பட்டபடியால் உங்களுடைய வாய்க்காலில் ஜீவன் பாய்ந்து விட்டது, தைரியம் பாய்ந்து விட்டது, சுகம் பாய்ந்து விட்டது, வெற்றி பாய்ந்து விட்டது, செழிப்பு பாய்ந்து விட்டது. இப்போ பிசாசு சொன்னா என்னால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் மாற்றி செஞ்சிட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் என்னால் முடிஞ்சிச்சு. இவங்க அல்லேலூயா. எண்ணங்கள் மிக மிக முக்கியம். பிரைஸ் 11 காரியம் சொல்கிறேன், திரும்ப நான் சொல்கிறேன். முதலாவது இந்த பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. இந்த அப்புறம் ஒரு சூழ்நிலையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த பள்ளத்தாக்கு. ரெண்டாவது எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க. அப்படின்னா எல்லா பகுதியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஆயத்தப்படணும் வசனத்தை வச்சு. மூன்றாவது காற்றையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, மழையையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. சூழ்நிலை இதெல்லாம் நடக்குமா அந்த கேள்வியெலாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நாலாவது காரியம், இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரப்பப்படும். ஆண்டவர் சொல்லிட்டார், நிரப்பப்படும். ஆமாம், அவ்வளோதான். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், இது கர்த்தரின் பார்வையில் அற்ப காரியம். நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸிங்க. உங்களை வாழ வைக்க அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கடைசி சொல்றது நமக்காக சிந்திக்கிறார். ஆறாவது காரியம், ஒப்பு கொடுத்தார். எதிரிய நம்மளை பயமுறுத்தின வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். ஏழாவது காரியம், தேசம் தண்ணீரார நிரப்பிற்று. எட்டாவது காரியம், இவங்களுக்கு நன்மை, அவனுக்கு தீமையாத்திர ரத்தம் போல் காணப்பட்டது. ஒன்பதாவது காரியம், முறியடித்தார்கள். அல்லேலூயா.
அவன் வந்து எதுக்கான்னு வந்தான். ஆனால் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன 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 குடிச்சிட்டாங்க, தண்ணி குடித்து ஜீவன் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அவர்கள் முறியடித்தார்கள். 10வது காரியம், அவர்கள் சேதமாக்கினார்கள். எந்த சத்துரு உங்களை எதிராக பலவீனத்தையும் வியாதியும் கடன் கஷ்டத்தையும் கொடுக்குறானோ அவனை நீங்கள் சேதப்படுத்துவீங்க. அல்லேலூயா. 11வது காரியம், அவர்களால் கூடாமல் போயிட்டு. அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். அவர்களால் கூடாமல் போயிட்டு. ஆண்டவர் சொல்லாரு, இது என் பார்வையில் அற்ப காரியம். க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களோடு பேசுங்க, எங்கள் சபையோடு ரேமா குறித்து பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மனதில் நாங்கள் அநேக வாய்க்கால்களை இன்று முதல் வெட்டுறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், பூமிக்குரிய வாழ்வில், குடும்ப காரியங்களில், எங்கள் சபை காரியங்களில், திட்டங்களில் எங்கள் மனதை நாங்கள் செழிப்புக்கும் வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் தைரியத்துக்கும் சுகத்துக்கும் நல்வாழ்வுக்கும் எங்கள் வாய்க்காலை, எங்கள் மனம் என்ற வாய்க்காலை நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். யாரெல்லாம் ஆயத்தம் செய்வீங்களோ உங்கள் வாய்க்கால் நிரப்பப்படும். அல்லேலூயா. உங்கள் வாய்க்கால் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்மை துதிக்கிறோம், எம்மை ஸ்தோத்திக்கிறோம். இது கர்த்தரின் பார்வையில் அற்ப காரியம் ஆண்டவரே. ரீபா ஹஷ கலபலா. எங்கள் மனதில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். சொல்லுமா, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால தவறான வாய்க்கால்களை நான் எடுத்து போடுகிறேன். அதை எல்லாத்தையும் அடைச்சி போடுறேன். இப்போ சரியான வாய்க்கால்களை என் மனதில் நான் வெட்டுகிறேன். தைரியம், சுகம் என்ற வாய்க்கால், வெற்றி என்ற வாய்க்கால், செழிப்பு என்ற வாய்க்காலை நான் என் வாழ்க்கைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் இந்த வாய்க்காலை நாங்கள் வெட்டுகிறோம். இப்போ இந்த பள்ளத்தாக்கிலிருந்து, இந்த இடத்துலேருந்து எங்கள் சபை 1000 மடங்காய் பழுகி பெருகும். வாய்க்காலை வெட்டுகிறோம். அல்லேலூயா. 1000 ஆத்துமாக்கள் உள்ள சபையாய் நாங்கள் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. பைபிள் ஸ்டடி ஆஸ்வதிக்கப்படும். நூற்றுக்கணக்கான பேர் வருவார்கள். அல்லேலூயா. எங்களுடைய மீடியா ஊழியம் ஆஸ்வதிக்கப்படும். ஒவ்வொரு பகுதியும் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்குவார், அற்புதம் செய்வார், வெற்றி கொடுப்பார், மேன்மைப்படுத்துவார். எங்கள் சந்ததிகள் சூப்பராக படிப்பார்கள், மேன்மையான இடத்துக்கு போவார்கள். எங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்போம். அநேக சபைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவோம். இந்த பட்டணத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக மாறுவோம். இந்த தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாறுவோம். பல தேசங்களுக்கு நாங்கள் போவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுங்கள். சொல்லுங்க, சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், பலனாக இருப்பேன், வெற்றியாக இருப்பேன். வாய்க்காலை நான் வெட்டுகிறேன். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். இதை ரேமா சொல்கிறேன், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். இது சொல்லிக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும், எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் மாறும், எங்கள் சந்ததி மகிழ்ச்சியாய் மாறும், எங்கள் சபை மக்கள் மகிழ்ச்சியாய் மாறுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தைரியசாலி, நான் தைரியசாலி, நான் தைரியசாலி, நான் தைரியசாலி, நான் தைரியசாலி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரோபா ஷாலா போபா பாலா பாலா பாலா. ஆண்டவர் சொல்லாரு, நீ எவ்வளோ நாளும் பெருசாக நினச்சிக்கோ. ஆண்டவர் சொல்ல, இது எனக்கு என் பார்வையில் அற்ப காரியம். இதை நான் உனக்கு செய்வேன் மகனே, நான் செய்வேன் மகளே. இது என் பார்வையில் அற்ப காரியம். ஆனால் உன் மனதை மட்டும் வாய்க்காலை பெருசாக மாற்றுங்க. இப்போ அவ்வளோ பெரிய தண்ணி வரும்னா வாய்க்கால் எவ்வளோ பெருசாக வெட்டியிருப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்லமை தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவர், இந்த செய்தி மூலமாக எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி மூலம் ஆசீர்வாதம் உண்டாவதாக, இந்த செய்தி பழுகி பெருகுவதாக என்ற வாய்க்காலை வெட்டுகிறோம். எங்கள் சபையில் ஒவ்வொரு நாளும் கூட்டங்கள் நடைபெறுவதாக, நன்மையும் கிருபையும் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.